ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க நம்ம வீட்டில் ரொம்பவும் தொந்தரவு பண்ணிட்டு வர பல்லி, கரப்பான்பூச்சி, எலி, பெருச்சாளி, எறும்பு இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக விரட்டலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா எறும்புக்கு உண்டான டிப் தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மஞ்சத்தூள் தான் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இப்போ மஞ்சத்தூளை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து மஞ்சத்தூள் எடுத்திருக்கேங்க. இது கூட முக்கியமான இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பவுடருங்க. அந்த பவுடரையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த கம்பெனி யூஸ் பண்ணுறீங்க அதை வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த குட்டி குட்டி எறும்பெல்லாம் வரும் பாருங்கள். அந்த மாதிரி எறும்பு வர இடத்துல, இந்த கருப்பு எறும்பு வர இடத்துலலாம் இதை வந்து தூவி விட்டிங்கன்னா சுத்தமாக அந்த இடத்துல எறும்பு இனி வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த செவுறு ஓரங்களில் தான் குட்டி குட்டி எறும்பு அதிகமாக வருங்க. அதனால் அந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக வந்து தூவி விட்டுருங்க. உங்களுக்கு எறும்பு தொந்தரவு எங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தூவி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக எறும்பு அதுக்கப்புறம் வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பூண்டு தான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு இடிகள் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4 பல் போல் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பல்லி, கரப்பான்பூச்சிக்கு உண்டான டிப்புங்க. இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க 1க்கு 2ஆ. ரொம்ப நைஸாக இடிக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக இடித்தாவே போதுங்க. வீட்டில் யூஸ் பண்ணாத பிளாஸ்டிக் பாக்ஸ், 1 யூஸ் பாக்ஸ் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ இடித்த பூண்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடயே வந்து பாருங்கள் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. இப்போ இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்த்துக்கலாங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹார்பிக்குங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க, அதிகமாக தேவைப்படாதுங்க. பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் கொஞ்சமாக வெதுவெதுப்பான சுடு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. ரொம்ப கொதிக்க ஊற்ற தேவையில்லைங்க. சூடாக தண்ணி ஊற்றினா போதுங்க. இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு இது ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சுக்கலாங்க. 1 ஹவர் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ ஒரு 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்ப்ரே பாட்டிலோ இல்லை இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ இந்த தண்ணியை வடித்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு லிக்விட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரொம்பவும் தொந்தரவு பண்ணிட்டு வர பல்லி, கரப்பான்பூச்சி வர இடங்கள்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் வராதுங்க. இப்போ நம்மளுக்கு லிக்விட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கதவு பின்னாடியெல்லாம் பல்லி தொந்தரவு அதிகமாக இருக்குங்க. அங்கெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. அதேமாரி ஜன்னல் ஓரங்கள்லேயும் வந்து பல்லி தொந்தரவு இருக்குங்க. அங்கேயும் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. எப்பயும் சிலிண்டர்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த ஓரங்கள்லாம் கரப்பான்பூச்சி நடமாட்டம் இருக்குங்க. அதனால் சிலிண்டரை சுற்றி இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க.
நம்ம வீட்டில் எப்பயுமே நைட் டைமில் வாஷ் பேசனில் நல்லா வாஷ் பேசன் நல்லா வாஷ் பண்ணி முடித்த பிறகு அங்கேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. ஏன்னா அந்த வாஷ் பேசன்லேருந்து குட்டி குட்டி பூச்சியெல்லாம் நைட் நேரத்தில் அதிகமாக வருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் வராதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாத்ரூம்லேயும் பாத்ரூம் சிங்க்லேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரப்பான்பூச்சி தொந்தரவு இருக்காதுங்க. பாருங்கள், பாத்ரூமில் டாய்லெட்டில் எல்லா பக்கம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா எலி பெருசாலிக்கு உண்டான டிப் தாங்க. அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி 1 யூஸ் பாக்ஸ் ஒன்று எடுத்துருக்கேங்க. இதில் கொஞ்சமாக இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. எப்பயும் எலி பெருசாலிக்கெல்லாம் கோதுமை மாவு, கடலை மாவில் எந்த ஐட்டம் செஞ்சாலும் அது சாப்பிட்றதுக்காக வருங்க. அது சாப்பிட்டுட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே வராதுங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேங்க. இது கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேராசிட்டமல் மாத்திரை 2 சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், இப்போ இந்த மாத்திரையை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் எக்ஸ்பைரியான மாத்திரை இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ண இந்த மாத்திரையை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணி சேர்த்த பிறகு கொஞ்சமாக இது கூடயே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சேர்த்துட்டு இப்போ நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க மாவை. இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலி பெருச்சாலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சு விட்டுக்கலாங்க. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க. நம்ம சமையல் கட்டில் இருக்கிற பொருளை வச்சே தாங்க நான் எல்லா டிப்பும் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது மேலே லைட்டாக இந்த மாதிரி ஆயில் ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் வாசத்துக்கு கண்டிப்பாக எலி பெருச்சாலி இதை சாப்பிடுங்க. சாப்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதோட வயிறு கெட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே வராதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தேங்காய் தொட்டி வச்சு அதில் இந்த மாதிரி உரண்டையை போட்டு விட்டுக்கலாங்க. இதே சின்ன குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த உரண்டையை வச்சு விடுங்க. அதே மாதிரி எங்கள் தோட்டத்தில் இந்த இடத்துல எனக்கு எலி பெருச்சாலி தொந்தரவு இருக்குங்க. அங்கேயும் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.